இன்றைக்கு நாங்கள் சின்ன சின்ன வசனங்கள் பார்க்க போகிறோம். இந்த சின்ன சின்ன வசனங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு பெயர்ச்சொற்கள் சொல்லித்தர போகிறேன், வினைச்சொற்கள் சொல்லித்தர போகிறேன், ஒரு வசனம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லித்தர போகிறேன், இடையில் வர வேற்றுமை உருவுகள் சொல்லித்தர போகிறேன். அதே போல் சிங்களாக்கள் எப்படி பேசுகிறாங்க வசனத்தை அதே மாதிரி நம்மளும் பேசலாம் என்றது சொல்லித்தர போகிறேன். அதே போல் சிங்களத்துக்கும் தமிழுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகள் இது எல்லாமே இந்த வசனங்கள் ஊடாக பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை பார்க்குறதுனோட உங்களுக்கு நம்பிக்கை வரும். சிங்களம் தமிழ் பேசுகிற மாதிரியே நாங்களும் பேசலாம். இதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாப்பி බලන්නේ පොඩි පොඩි වාක්‍ය ටිකක් බලන්න යන්නේ මේක හරහා නාමපද ක්‍රියාපද වාක්‍ය කොහොමද හැදෙන්නේ අපිට අපි කොහොමද ඒක කතා කරන්න පුළුවන්, ඒ වගේ මේ සිංහලයි දෙමළයි දෙකටම තියෙන වෙනස මේ විදිහට ගොඩක් දේවල් ඔයගලන්ට ඉගෙන ගන්න පුළුවන්. இது 6ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற 2வது பாடம். 6ஆம் ஆண்டு பிள்ளைகளும் இதை படிக்கலாம். தெரிஞ்சாக்கள் உங்கள் 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருந்தாலும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. 2வது பாடம் தலைப்பு பாசல் யாமு. பாசல்னு சொன்னால் பாடசாலை, பாசல் பாடசாலை, யனவாண்டா போகிறது. பாசல் யனவா பாடசாலை போகிறோம், பாடசாலை செல்கிறோம், கதாகிருதி ஸ்கூலுக்கு போகிறோம். பாசல் யனவா ஸ்கூலுக்கு போகிறோம். ஏமாக்கி என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லும் தானே. பாசல் யமு இதில் இருக்குது. பாசல் யமு. யமுன்னு சொன்னால் எதிர்காலம். யனவான்ற சொல்கிற எதிர்கால சொல் யமு. இதுக்கு நாங்கள் என்ற சொல்லுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் பாடசாலை செல்வோம், அப்பி பாசல் யமு. அப்பி பாசல் யமு. அப்பின்னு சொன்னால் நாங்கள். அப்பி பாசல் யமு, நாங்கள் பாடசாலை செல்வோம். ஆனால் செல்வோம் என்று கடைசியில் முடியும் போது ஒரே ஒரு சொல் தானே முதல்ல தொடங்கும். நாங்கள், நான் பாடசாலை செல்வோம், அவர் பாடசாலை செல்வோம், அப்படி வராது. அதனால் அப்பி என்றது இங்கே இல்லை. பாசல் யாமு என்றாலே எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் முன்னுக்கு மறைந்து இருக்கும். பாசல் யாமு பாடசாலை செல்வோம். இப்போ நாங்கள் உருவாக்கலாம் அப்பி பாசல் யாமு, நாங்கள் பாடசாலை செல்வோம். அதே மாதிரி அப்பி கொலம்பையாமு, நாங்கள் கொழும்புக்கு போவோம். அப்பி கொலம்பையாமு. இந்த மாதிரி நிறைய வசனங்களை உருவாக்கலாம். அடுத்த வசனம், முதலாவது வசனம் புத்தா நெகிட்டின்னு. புத்தா நெகிட்டின்னு. புத்தான்னு சொன்னால் மகன். புத்தா கியான்னு மகன். நெகிட்டின்னு எழும்புங்க. நெகிட்டின்னு எழும்புங்க. அப்போ புத்தா நெகிட்டின்னு மகன் எழும்புங்க இப்படி சொல்லும்போது புத்தா நெகிட்டின்னு இந்த வசனத்தையே நாங்கள் அப்படியே பயன்படுத்தலாம்னே. புத்தா நெகிட்டின்னு மகன் எழும்புங்க. அப்போ இது மூலமாக பாருங்கள் ஒரு வசனம் எப்படி உருவாக்குறாங்க. இந்த வசனத்தை நாங்கள் கோப்பி பண்ணி இன்னொரு இடத்த போய் பேசலாம். இதன் மூலமாக பேர்ச்சொல் படிக்கிறோம், வினைச்சொல் படிக்கிறோம், இந்த வசனம் எப்படி உருவாகிருக்குன்னு படிக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நன்மையாக கிடைக்கும். புத்தா மகன் நெகிட்டின்ன எழும்புங்க. ஸ்கோலே அண்ண ஓனே. ஸ்கோலே அண்ண ஓனே. இப்போ ஸ்கூல் எக்கன்னு சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு பாசலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கோலே இப்படி 3 விதமாக பாடசாலைக்கு பயன்படுத்துவாங்க. ஸ்கோலே ஸ்கோலே அண்ண ஓனே, ஸ்கூலுக்கு போக வேணும் அல்லது பாடசாலைக்கு செல்ல வேணும், போக வேணும். கதாகிருதி சாமானிய அப்படி கதாகாரனே ஸ்கூலுக்கு போக வேணும். பாசலே எண்ணோனே ஸ்கூலுக்கு போகணும். ஏமத்தான் பாடசாலைக்கு போக வேணும். ஏமத்துக்கு என்ன பண்ணுவான், பள்ளிக்கு போகணும். ஏமத்துக்கு என்னவா என்ன வாங்க, என்ன வாங்க. இது ஒரு கட்டளை சொல். என்ன வாங்க. இப்போ ஓனன்னு சொன்னால் வேணும், எண்ண ஓன போக வேணும், கண்ண ஓன சாப்பிட வேணும், பொண்ண ஓன குடிக்க வேணும். இப்படி இலகுவான பேட்டர்ன்கள் மூலமாக இன்னும் வசனங்களை போட்டு நாங்கள் கதைக்கலாம். என்ன வாங்க. இக்மனட்ட என்ன விரைவாக வாங்க. இக்மனட்ட என்ன விரைவாக வாங்க. நாங்கள் சொல்லுவோம் கெதியா வாங்க. சாமானிய கதாகிருதி கெதியா வாங்க, டக்கண்டு வாங்க. ஏமத் கதாகரணுவா. இக்மனட்ட என்ன விரைவாக வாங்க. மூண சோதன்னு. மூண சோதன்னு. மூணன்னு சொன்னால் முகம். இந்த முகத்துக்கு சொல்லுவோம் மூணை. முகுணன்னு சொல்லுவாங்க, மூணன்னு சொல்லுவாங்க. மூண சோதன்னு. சோதன்னுன்றது எழுத்து மொழி. ஹோதன்னு கதைக்கும் போது பயன்படுத்துவாங்க. மூண ஹோதன்னு முகம் கழுவுங்க. அப்போ தனி வசனம் முகம் கழுவுங்க. இதுக்கு அப்படி மூண ஹோதன்னு முகம் கழுவுங்க, மூண ஹோதன்னு. ஹோதன்னு சொன்னால் கழுவுங்க அல்லது சோதன்னு சொல்லலாம். அது எழுத்து மொழிக்கு வரும். நீங்கள் கதைக்கும் போது ஹோதன்னு சொல்லுங்கள். மூண ஹோதன்னு முகம் கழுவுங்க, மூண ஹோதன்னு முகம் கழுவுங்க. அப்போ மூணுன்னு சொன்னால் முகம் படிச்சுதான், ஹோதன்னா கழுவுங்க. ஒரு வசனத்தையும் படிச்சுட்டோம். முகம் கழுவுங்கன்னு சொல்கிறதுக்கு மூண ஹோதன்னு அப்படியே சொல்லுவோம். தமிழை மாதிரியே மொழிபெயர்த்து நேரடியாக சொல்லுவோம். மூண ஹோதன்னு முகம் கழுவுங்க. அப்போ இதே மாதிரி வசனங்கள் உருவாக்கி பார்த்தோம்னு சொன்னால் கை கழுவுங்க. கைக்கு சொல்லுவோம் அத்தை.
கைக்கு சொல்லுவோம் அத்தை. அப்போ கை கழுவுங்க, அத்தை ஹோதன்னு, அத்தை ஹோதன்னு. அதே மாதிரி வாயை கழுவுங்க, கட்ட ஹோதன்னு. கட்ட ஹோதன்னு சொன்னால் வாயை கழுவுங்க. அதே மாதிரி வாய் கழுவுங்க, வாயை கழுவுங்க, ரெண்டுக்குமே கட்ட ஹோதன்னு. கையை கழுவுங்க, கை கழுவுங்க, ரெண்டுக்குமே அத்தை ஹோதன்னு. அப்போ அந்த ஐயுருவு இருக்குது தானே தமிழில், அந்த ஐயுருவும் பேச்சொல்லுக்குள்ளே தானாகவே சேர்ந்து வரும் சில இடங்களில். அப்போ கையை கழுவுங்கன்னு சொன்னாலும் அத்தை ஹோதன்னு, கை கழுவுங்கன்னு சொன்னாலும் அத்தை ஹோதன்னு. இப்போ இதில் இருக்கு மூண சோதன்ன முகம் கழுவுங்க, அதை நாங்கள் மூண ஹோதன்னு கதைக்கலாம். கதைக்கும் போது அப்படி தான் கதைப்பாங்க. அடுத்த வசனம், புத்தா என்ன தே பொண்ண, மகன் வாங்க, புத்தா மகன், என்ன வாங்க, තේ තේතනි තේනීර් අපි කතා කරද්දී සාමාන්‍යයෙන් තේතනි කියලා තමයි කියන්නේ. ලියනකොට තමයි තේනීර් කියලා ලියන්නේ. කතා කරද්දී තේතනි. පුතා එන්න, මගන් වාංග, තේ බොන්න, තේතනි කුඩික. එහෙම නැත්නම් තේනීර් කුඩික කියලාත් කියන්න පුළුවන්. තේතනි කුඩික. අපි නම් කතා කරන්නේ තේතනි කියලා තමයි කතා කරද්දීනේ. ගෙදර ඉන්නකොට අපි තේනීර් කුඩික வாருங்கள் அந்த மாதிரி நாங்கள் கதைக்கிறோம். தேத்தண்ணி குடிக்க வாங்க அப்படி தான் சொல்லுவோம். அப்போ தே பொண்ண என்ன, தேத்தண்ணி குடிக்க வாங்க, தே பொண்ண என்ன, புத்தா என்ன, மகன் வாங்க, தே பொண்ண தேநீர் குடிக்க, தேத்தண்ணி குடிக்க. அப்படி இல்லாட்டி தேத்தண்ணி குடிங்க இப்படின்னு சொல்லலாம். ஒரு வினைச்சொல் வந்து ரெண்டு பொருளை கொடுக்கும். ஒரு கட்டளை வினைச்சொல் ரெண்டு பொருளை கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் தே பொண்ணன்னு சொன்னால் தேத்தண்ணி குடிங்க, தேத்தண்ணி குடிக்கன்றதுக்கும் இந்த பொருள் வரும். இப்போ பொண்ணை ஓன குடிக்க வேணும், பொண்ணை எப்பா குடிக்க வேணாம், ஒயா பொண்ணை நீங்கள் குடிங்க. அப்போ பொண்ணுன்றது குடிங்கண்டும் எடுக்கலாம், குடிக்கண்டும் நாங்கள் எடுக்கலாம். இது தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக வசனம் அமைக்கலாம். புத்தா என்ன தே பொண்ணை, மகன் வாங்க தேத்தண்ணி குடிங்க, அப்படி இல்லாட்டி மகன் வாங்க தேத்தண்ணி குடிக்க, ரெண்டு பொருளும் நாங்கள் எடுக்கலாம். தேரும் தெக்க காண போடுவான். சியா என்ன, சியான்னு சொன்னால் தாத்தா, சியா தாத்தா, சியா என்ன தாத்தா வாங்க, சியா என்ன தாத்தா வாங்க. ஆச்சி பாட்டிக்கு சொல்லுவோம் நாங்கள் ஆச்சின்னு சொல்லி, பாட்டிக்கு சொல்லுவாங்க ஆச்சின்னு சொல்லி. நம்ம தமிழில் ஆச்சின்னு சொல்கிறானே, ரெண்டுமே ஒன்று தான். ஆச்சி என்ன பாட்டி வாங்க அல்லது ஆச்சி வாங்க. தாத்தா என்ன அப்பா வாங்க, தாத்தான்னு சொன்னால் அப்பா, தாத்தாக்கு என்ன அப்பானே அப்படி தான்வா எங்களுக்கு தெரியும். தாத்தா என்ன அப்பா வாங்க. இந்த கண்ணு, இந்த கண்ணு, இந்த கண்ணுன்னு சொன்னால் உட்காருங்க, உட்காருங்க அல்லது இருங்க, ஏமாத்தான் இருங்க, இருங்க உட்காருங்க. தெக்கட்டம இந்த கண்ணு, இந்த கண்ணு உட்காருங்க, இந்த கண். அப்போ இது புது புது வினைச்சொல். இந்த வினைச்சொற்களை வச்சு நாங்கள் நார்மலாக கதைக்கலாம். இந்த கண்ணு, இந்த கண். இதே அவங்க இப்படி ஒன்று சொல்லுவாங்க, வாடி வெண்ண, வாடி வெண்ணன்னு சொல்லுவாங்க கதைக்கும்போது. இந்த கண்ணை வாடி வெண்ண உட்காருங்க, இது ரெண்டுக்கும். இந்த கண்ணை வாடி வெண்ண ரெண்டு சொல்லு இருக்குது, ரெண்டுக்குமே உட்காருங்க என்றதை சொல்லுவோம். நாங்கள் சொல்லுவோம் தமிழில் உட்காருங்கள் அமருங்கள் இப்படி ரெண்டு விதமாக பயன்படுத்துவோம், அந்த மாதிரி தான். இப்போ இந்த கண்ணை உட்காருங்க. கேம கண்ணை, கேம, கேமன்னு சொன்னால் சாப்பாடு, கேம சாப்பாடு. இதை கேமன்னு உச்சரிக்கக்கூடாது, கே கேம, கேம கண்ணு சாப்பாட்டை சாப்பிடுங்க, கேம. நான் சொன்னதான் பேர் சொல்ல வந்து ரெண்டு பொருள் எடுக்கலாம், சாப்பாடு சாப்பாட்டை. அத்தைன்னு சொன்னால் கை கையை. அதே போல் கேம கண்ணை சாப்பாட்டை சாப்பிடுங்க, சாப்பாட்டை சாப்பிடுங்க அல்லது சாப்பிடுங்க என்ற பொருளை நாங்கள் எடுக்கலாம். கேம கண்ணை சாப்பாட்டை சாப்பிடுங்க, அப்படி இல்லாட்டி சாப்பிடுங்க, கேம கண்ணை. அடுத்த வசனம், கண்ணை மே கிரிபத், கண்ணை சாப்பிடுங்க, கண்ணை மே கிரிபத், கண்ணை சாப்பிடுங்க, கண்ணை சாப்பிடுங்க. மே, மேன்னு சொன்னால் இந்த, மே இந்த. இந்த மேன்ற சொல் சில இடங்களில் இது இதை ரெண்டும் வரும். இவடத்தை வந்திருக்கு இந்த. இப்போ மே மொக்காத்த இது என்ன, மே மொக்காத்த இது என்ன அப்படி வரும். இந்த இடத்துல பாருங்க, கண்ணமே கிரிபத் சாப்பிடுங்க இந்த பால் சோற்றை. கிரிபத்துன்னு சொன்னால் பால் சோறு. கண்ணமே கிரிபத் சாப்பிடுங்க இந்த பால் சோற்றை. இந்தியாப்ப பிட்டு கண்ணு, இந்தியாப்பன்னு சொன்னால் இடியப்பம், இந்தியாப்ப இடியப்பம், இந்தியாப்ப இடியப்பம். பிட்டு, பிட்டுக்கு பிட்டு தான், பிட்டு வளட்ட பிட்டு தமாய். பிட்டு கண்ணை பிட்டு சாப்பிடுங்க, இடியப்பம் பிட்டு சாப்பிடுங்க, இந்தியாப்ப பிட்டு கண்ணை, கண்ணை சாப்பிடுங்க. கெசல் கெடி கண்ணு, கெசல் கெடி வாழைப்பழம், கெசல் கெடி வாழைப்பழம்.
இந்த கெடின்றது பழத்துக்கும் வரும், காய்க்கும் வரும், ஒண்டு என்ற பொருளுக்கும் இந்த கெடின்றது வரும். இப்போ பானொண்டு தாங்க, பானொண்டு தாங்க இப்படி சொல்லும்போது பாங்கெடியாக் தென்னு, தேங்காண்டு தாங்க பொல்கெடியாக் தென்னு, அப்படி தான் கதைப்பாங்க. அப்போ இதில் பழம் மட்டும் வந்து நாங்கள் பொருள் எடுக்க இயலாது. பாங்கெடியாக் தென்னு சொல்லும்போது பானொண்டு தாங்க, பொல்கெடியாக் தென்னு தேங்காய் ஒண்டு தாங்க, பொல்கெடியாக். அப்போ பழம் இல்லை, காய் இல்லை, அதனால் அந்த ஒண்டு என்ற பொருளுக்கும் வரும். இந்த இடத்துல கெடி என்றது பழம் என்ற பொருளுக்கு வந்துருக்கு. கெசல் கெடி கண்ணு, வாழைப்பழம் சாப்பிடுங்க. கெசல் கெடி கண்ணு, வாழைப்பழம் சாப்பிடுங்க அல்லது வாழைப்பழங்களை சாப்பிடுங்க, இந்த பொருளும் எடுக்கலாம். கேவும் கண்ணு, கேவும், கேவும் என்று சொன்னால் பலகாரம், கேவும் பலகாரம், கேவும் பலகாரம், கண்ணை சாப்பிடுங்க, பலகாரம் சாப்பிடுங்க, கேவும் கண்ணு. அலுவா கண்ணு, அலுவா, அலுவான்னு சொன்னால் அல்வா, அல்வா வளட்ட அலுவா, அலுவா வளட்ட அல்வா. அல்வா கண்ணை, அல்வா சாப்பிடுங்க, அலுவா கண்ணை, அல்வா சாப்பிடுங்க. தேபொண்ணு, தேபொண்ணு தேநீர் குடிங்க, கதாகரத்தி தேத்தண்ணி குடிங்க. தேபொண்ணு தேநீர் குடிங்க, எவனத்தான் தேத்தண்ணி குடிங்க. කතාකරද්දී සාමාන්‍යයෙන් යාළුවොත් එක්ක කතා කරද්දී තේත්තනි කුඩින්ගේ කියලා තමයි කතා කරන්න ඕනේ. ලියනකොට තමයි තේනීර් කුඩියුங்கள் කියලා ලියන්න ඕනේ. புத்தா வந்திන්න, புத்தா மகன், வந்திන්න வணங்குங்கள், கும்பிடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த பொருள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு காலில் விழுந்து கும்பிட்ற பழக்கம் இல்லை தானே, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க வந்தின்னு. இப்போ ஆசீர்வாதம் வாங்குங்க, கும்பிடுங்க, வணங்குங்க, எல்லாத்துக்குமே வந்தின்னு. வந்தின்னு புத்தா வந்தின்னு, மகன் வணங்குங்க, மகன் ஆசீர்வாதம் வாங்குங்க எழுதிட்டு என்ன புழுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோன்னு இருக்குது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி. அப்போ அந்த இடத்துலையும் அப்போ அப்பாவை கும்பிடுங்க என்று சொல்ல மாட்டேன் தானே, அப்பாவை அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. இப்போ புத்தா வந்தின்னு, மகன் ஆசீர்வாதம் வாங்குங்க, ஆசீர்வாதம் வாங்குங்க. அல்லது ஏமனத்தம் மகன் கும்பிடுங்க ஏமத்துக்கு என்ன புழுவான். ஆச்சிட்ட வந்தின்னு, ஆச்சிட்ட வந்தின்னு பாட்டியை வணங்குங்கள், பாட்டியை கும்பிடுங்கள், பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். ஆச்சிட்ட வந்தின்னு பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். அல்லது பாட்டியை கும்பிடுங்கள், பாட்டியை கும்பிடுங்கள். நாங்கள் கிளாஸில் இருக்கிறார்களும் படித்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், டன்ற எழுத்து இடம், கிட்ட, இக்கு, ஆக, ஆள், இப்படி நிறைய பொருள் வரும். இந்த இடத்துல பாருங்க ரெண்டு பொருளை நாங்கள் எடுக்கலாம், கண்டுகொள்ளலாம். ஆச்சிட்ட வந்தின்னு, ஆச்சிட்ட வந்தின்னு பாட்டியை வணங்குங்க அல்லது பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். ஆச்சிட்ட வந்தின்னு பிள்ளைங்க தானே வருதானே. அம்மாட்ட தாத்தாட்ட சீயாட்ட வந்தின்னு, அம்மாட்ட தாத்தாட்ட சீயாட்ட வந்தின்னு. அப்போ இந்த இடத்துல ஐ அம்மாவை, அப்பாவை, அடுத்தது சீயாட்ட தாத்தாவை வந்தின்னு வணங்குங்கள் அல்லது அவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள், அந்த பொருள். அம்மாட்ட அம்மாவை, தாத்தாட்ட அப்பாவை, சீயாட்ட தாத்தாவை வணங்குங்கள், வந்தின்னு வணங்குங்க, வந்தின்னு. வத்துர போத்தலையே கண்ணு, வத்துர போத்தலையே கண்ணு, வத்துர தண்ணி, வத்துர சில பேர் இதை வத்துருன்னு சொல்லுவீங்க, வத்துரு இல்லை வத்துர, ப இல்லை பத்துரையும் இல்லை, வ இந்த உதடு ஒட்டாமல் வரும். வத்துர, வத்துர, பத்துர, பத்துர இல்லை வத்துர, வே வே சத்தம், ப இல்லை வே, வத்துர. வத்துர போத்தலே, இந்த இந்த ரெண்டாவது வார போ சத்தம் வந்து ஓ இல்லை போ, போ போத்தலே, வத்துர போத்தலே. ரெண்டு சொல்லிலே ரெண்டு வே இருக்குது. வத்துரைக்கு வந்து வே சவுண்ட் வே, போத்தலே வந்து போ போ சவுண்ட், அதில் ப எழுத்து, இதில் வே இதில் ப. வத்துர போத்தலைய கண்ணு, க கண்ணு. இப்போ வத்துரன்னு சொன்னால் தண்ணி, போத்தலைய போத்தல், கண்ணை எடுங்க. இந்த கண்ணன்றலையும் ரெண்டு சொல்கிறீங்க, கண்ணை கண்ணை க கண்ணை, கண்ணன்னு சொன்னால் சாப்பிடுங்க, கண்ணன்னு சொன்னால் எடுங்க. கண்ணை சாப்பிடுங்க, கண்ணை எடுங்க. இந்த கண்ணன்றதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது, ஒன்று வாங்குங்கன்ற அர்த்தம் அல்லது எடுங்கன்ற அர்த்தம். ஃபோனைக்கா கண்ணோன்னு, ஃபோன் ஒன்று வாங்க வேணும். நாங்கள் கதைக்கும் போது சொல்லுவோம் ஃபோன் ஒன்று எடுக்கணும், ஃபோன் ஒன்று எடுக்கணும்டா என்ன
ஃபோன் ஒன்று வாங்கணும் அந்த பொருள் தானே அப்போ தான் அந்த மாதிரி கன்னுன்னு சொல்லும்போது ரெண்டு பொருள் ஃபோன் එක ගන්න ඕන ஃபோன் ஒன்று வாங்க வேணும் அல்லது ஃபோன் ஒன்று எடுக்க வேணும் පොත ගන්න புத்தகத்தை எடுங்க பேக் එකක් ගන්න ඕන பேக் ஒன்று வாங்க வேணும் பேக் එකක් ගන්න ඕන பேக் එකක් ගන්න ඕන பேக் ஒன்று ගන්න ඕන வாங்க வேணும் அப்போ கன்னுன்னு சொன்னால் எடுங்க அல்லது எடுக்க அடுத்த இன்னொரு பொருள் வாங்குங்க வாங்க இப்படி ரெண்டு பொருள் அதுக்கு இருக்கும் வத்துர போத்தலே கன்னு தண்ணீர் போத்தலை எடுங்க தண்ணீர் போத்தல்னு சொன்னாலும் வத்துர போத்தலைய தண்ணீர் போத்தலை என்று சொன்னாலும் வத்துர போத்தலைய கன்னு தண்ணீர் போத்தலை எடுங்கள் லேசி தானே தமிழ் மாதிரியே සිංහලවම இருக்கு නේද සිංහලෙන් කතා කරන විදියට දෙමළෙන් කතා කරන්න පුළුවන් කිසි ප්‍රශ්නයක් නැතුව ලස්සනට කතා කරන්න පුළුවන් මේ විදියට පොඩි පොඩි වාක්‍ය වලින් කතා කරන පටන් ගන්න ඇත්තටම කෙටි කාලයක ඇතුළත ඕගොල්ලන්ට කතා කරන්න පුළුවන් இந்த மாதிரி சின்ன சின்ன வசனங்கள் மூலம் கதைக்க ஆரம்பிங்க கொஞ்ச காலத்துக்குள்ளாலே உங்களால நல்லா கதைக்கக்கூடியதா இருக்கும் டெய்லி இந்த மாதிரி பழகி கொண்டு போனீங்கடா என்ன மொழியா இருந்தாலும் நாங்க கொஞ்ச நாள்ல கதைக்கலாம் වතුර බෝතලය ගන්න தண்ணீர் போத்தலை எடுங்க மூடிய හොඳට වහන්න மூடிய மூடியை மூடிக்கு மூடிதா மூடிய மூடி மூடிய மூடி மூடிய හොඳට වහන්න හොඳට நன்றாக හොඳට වහන්න நல்லா மூடுங்க கதாகர்த்தி நல்லா மூடுங்க மூடிய நல்லா மூடுங்க அப்படி சொல்லும்போது மூடிய හොඳට වහන්න இது நாங்க ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கலாம் வேலை செய்யற இடங்கள்ல கதைக்கலாம் ஆனா எல்லா இடங்கள்லயும் இந்த வசனங்களை பயன்படுத்தலாம் நீங்க மூடிய හොඳට වහන්න மூடிய நல்லா மூடுங்க மூடிய හොඳට වහන්න மூடிய நல்லா மூடுங்க நாங்க சின்ன வயசுல இப்படி தானே படிச்சது என்ன இலக்கணம் படிக்கல இந்த சின்ன சின்ன வசனங்களை பாடமாக்கி தானே கதைக்க தமிழ்லயும் தொடங்கினாங்க නේ අර පොඩි කාලේ ඉඳලා අපි සිංහලෙන් කතා කරද්දී මේ විදිහට කතා කරන පටන් ගත්තේ පොඩි පොඩි වාක්‍ය කරන් ඒක පාඩම් කරලා නේ කටපාඩම් කරලා ඒ විදිහට කතා කරන පටන් ගත්තා ව්‍යාකරණ ඉගෙන ගත්තේ ඊට පස්සේ තමයි ඒ විදිහට පොඩි පොඩි වාක්‍ය කරන් ඒ විදිහට කතා කරන පටන් ගන්න එතකොට ලේසි மூடிய හොඳට වහන්න மூடிய நல்லா மூடுங்க மூடிய හොඳට වහන්න மூடிய நல்லா மூடுங்க பேக் එක ගන්න பேக் எடுங்க பேக் එක ගන්න பேக்கை எடுங்க பேக் එක ගන්න பேக்கை எடுங்க பேக் එක பேக் அல்லது பேக்கை ரெண்டு பொருள் பேக் එකன்னு சொன்னா பேக்கை அல்லது பேக் பேக் ஒன்று எடுங்கன்னு சொன்னா பேக் එකක් එකකේ பக்கத்துல இக்கனா சேரும் ஒண்டுக்கு பேக் එකක් ගන්න பேக் ஒன்று எடுங்க ஒரு பேக் தாங்க ஒரு பேக் தாங்கடா பேக் එකක් දෙන්න பேக் එකක් දෙන්න ஒரு பேக் தாங்க இப்போ எனக்கு ஒரு பேக் தாங்க எனக்கு ஒரு பேக் தாங்க எனக்குன்னு சொன்னா மட்ட எனக்கு மட்ட இப்போ எனக்கு ஒரு பேக் தாங்க මට பேக் එකක් දෙන්න මට பேக் එකක් දෙන්න මට பேக் එකක් දෙන්න எனக்கு ஒரு பேக் தாங்க මට பேக் එකක් දෙන්න இந்த சிங்கள உச்சரிப்புல பாருங்க இதே மாதிரி உச்சரிச்சா தான் சரியான பொருள் வரும் இல்லாட்டி அந்த உச்சரிப்புகள் மாறி தந்தா பொருள் மாறும் உதாரணத்துக்கு கண்ண என்று சொன்னா எடுங்க கண்ண க கண்ண என்று சொன்னா சாப்பிடுங்க இப்ப பேக் එක ගන්න பேக்கை எடுங்கள் பேக் එක ගන්න பேக்கை எடுங்கள் பேக் එක කන්න என்று சொன்னீங்கடா உச்சரிப்பு மாறி பேக்கை சாப்பிடுங்க என்ற பொருள் வரும் அதனால இந்த உச்சரிப்பு மிக முக்கியம் தமிழ் மொழி மாதிரியே எல்லா மொழிக்கும் உச்சரிப்புகள் மிக முக்கியம் இல்லாட்டி பொருள் மாறும் பேக் එක ගන්න பேக்கை எடுங்க பேக்கை எடுக்க வேணும்டா இதுக்கு பக்கத்துல ஓன பேக் එක ගන්න ඕන பேக்கை எடுக்க வேணும் பேக் එක ගන්න ඕන பேக்கை எடுக்க வேணாம் பேக் එක ගන්න එපා ගන්න ඕන எடுக்க வேணும் ගන්න එපා எடுக்க வேணாம் ගන්න ඕනද எடுக்க வேணுமா ගන්න ඕනද எடுக்க வேணுமா பேக் එක ගන්න ඕනද பேக்கை எடுக்க வேணுமா பேக் එක பேக்கை ගන්න ඕනද எடுக்க வேணுமா இப்போ இதை சாப்பிட வேணுமாடா கண்ண ஓனத சாப்பிட வேணுமா இதை சாப்பிட வேணுமா மேக்க கண்ண ஓனத மேக்க கண்ண ஓனத இதை மேக்க கண்ண ஓனத சாப்பிட வேணுமா சாப்பிட வேணாமா கண்ண எப்பாத கண்ண எப்பாத சாப்பிட வேணாமா சாப்பிட வேணாம் கண்ண எப்பா கண்ண எப்பா சாப்பிட வேணாம் இதை சாப்பிட வேணாமா இதை சாப்பிட வேணாமா மேக்க கண்ண எப்பாத எப்பாத வேணாமா
කන්න එපාද? சாப்பிட வேணாமா? இதை சாப்பிட வேணாமா? මේක කන්න එපාද? මේක කන්න එපාද? இதை சாப்பிட வேணாமா? මේක කන්න එපාද? இதை சாப்பிட வேணாமா? இது ஒரு பேட்டர்ன். உங்களுக்கு கண்ண என்ன எண்ண பொண்ணன்ற வினைச்சொற்கள் தெரியுமாண்டா ஒரு வசன அமைப்பு முறையை வச்சு நிறைய வசனங்களை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த வசனத்தை பாருங்கள், மேக்க கண்ணை எப்பாத இதை சாப்பிட வேணாமா, மேக்க கண்ணை எப்பாத இதை சாப்பிட வேணாமா. இந்த கண்ணைக்கு பதிலாக வேறு வினைச்சொல் போடுவாவாம். மேக்க பொண்ணை பாத இதை குடிக்க வேணாமா, மேக்க பொண்ணை பாத இதை குடிக்க வேணாமா. மேக்க கியண்ணை பாத இதை சொல்ல வேணாமா, மேக்க கியண்ணை பாத இதை சொல்ல வேணாமா. மேக்க அகண்ணை பாத இதை கேட்க வேணாமா, மேக்க அகண்ணை பாத இதை கேட்க வேணாமா. மேக்க கதாகரண்ணை பாத இதை கதைக்க வேணாமா, மேக்க கதாகரண்ணை பாத இதை கதைக்க வேணாமா. மேக்க பலண்ணை பாத இதை பார்க்க வேணாமா, மேக்க பலண்ணை பாத இதை பார்க்க வேணாமா. மேக்க கியவண்ணை பாத இதை வாசிக்க வேணாமா, மேக்க கியவண்ணை எப்பாத இதை வாசிக்க வேணாமா. மேக்க யவண்ணை பாத இதை அனுப்ப வேணாமா, மேக்க யவண்ணை எப்பாத இதை அனுப்ப வேணாமா. இந்த மாதிரி தேவையான எத்தனையோ வசனங்களை உருவாக்கலாம். நீங்கள் வினைச்சொல் படித்து பாடமாக்கிறீங்களாக இருந்தால் ஒரு வசன அமைப்பு முறையை வச்சு 100 வசனம் இல்லை 200 வசனம் என்றாலும் உங்களால் உருவாக்கி ஈஸியாக கதைக்க இயலும். அதனால இந்த வினைச்சொற்களையும் பேச்சொற்களையும் சொல்லித்தரேன். இந்த கூடிய அளவு வினைச்சொற்களை படிங்க, எல்லா மொழியிலையும் வினைச்சொற்களை படிங்க, ஈஸியாக உங்களால் கதைக்கு தொடங்கக்கூடிய மாதிரி இருக்கும். லேஞ்சுவ கண்ண, லேஞ்சுவ கண்ண, லேஞ்சுவ தமிழில் நாங்கள் லேஞ்சை எடுங்கன்னு சொல்கிறோம் கதைக்கும் போது, லேஞ்சு எடுங்க லேஞ்சு எடுங்க, அதே தான் லேஞ்சுவ கண்ண. கைக்குட்டையே எடுங்கள் ලිඛිත පැත්තෙන් බලති ලේන්චුවට කියන්නේ கைக்குட்டை කියලා, කතා කරද්දී අපිත් කියනවා ලේන්ජයි எடுங்க කියලා. ලේන්ජේ எடுங்க, கைக்குட்டை எடுங்க එහෙමත් කියන්න පුළුවන්, ලේන්ජේ எடுங்க එහෙමත් කියන්න පුළුවන්. லேஞ்சுவ கண்ண, லேஞ்சை எடுங்க. தொப்பிய கண்ண, தொப்பிக்கு தொப்பி தான், தொப்பிய கண்ண தொப்பியை எடுங்க, தொப்பிய கண்ண தொப்பியை எடுங்கள். இப்போ தொப்பியை தாங்கண்டா, கண்ணைக்கு பதிலாக தாங்கன்றதுக்கான வினை சொல்லப்பட சரி, தாங்கன்ற சொல்லுறதுக்கு தென்ன தென்ன. அப்போ தொப்பிய தென்ன தொப்பியை தாங்க, தொப்பிய தென்ன தொப்பியை தாங்க. எண்ட தொப்பிய என்னுடைய எண்ட அதுக்கு சொல்லுவோம் மகே, என்னுடைய மகே. அப்போ எண்ட தொப்பியை தாங்க மகே தொப்பிய தென்ன, எண்ட தொப்பியை தாங்க மகே தொப்பிய தென்ன. எண்ட தொப்பியை எடுங்க மகே தொப்பிய கண்ண, மகே தொப்பிய கண்ண, எண்ட தொப்பியை எடுங்க. என்னுடைய மகே தொப்பிய தொப்பி எடுங்க கண்ண, தாங்க தென்ன. மாறி மாறி என்ன வேணா போட்டுக்கொள்ளலாம். எண்ட தொப்பியை தாங்க மகே தொப்பிய தென்ன. எடுக்க வேணாம் கண்ணெப்பா, கண்ண எப்பா எடுக்க வேணாம். எடுங்க எடுக்க ரெண்டுக்குமே கண்ண, எடுங்க எடுக்க இது ரெண்டுக்குமே கண்ண. அப்போ வேணாம்னு சொன்னால் எப்பா, எடுக்க வேணாம் கண்ணெப்பா. தொப்பியை கண்ணெப்பா, தொப்பியை எடுக்க வேணாம். தொப்பியை கண்ணெப்பா, தொப்பியை எடுக்க வேணாம். எண்ட தொப்பியை எடுக்க வேணாம் மகே தொப்பியை கண்ணெப்பா, மகே தொப்பியை கண்ணெப்பா. இந்த மாதிரி தான் லேசாக வசனங்களை உருவாக்கி கதைக்கிறது. பெரிய கஷ்டம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சு கொண்டு தமிழ் பேசுகிற மாதிரியே இதையும் 190% අලගා பேசிக்கொண்டு போகலாம். නේ ඒ වගේම සිංහල යාළුවන්ටත් කියනෝනේ සිංහලෙන් කතා කරන විදිහට තමයි කෙලින්ම පරිවර්තන කරලා දෙමළ 90% විතර ලස්සනට අපිට සිංහලෙන් කතා කරන විදිහටම කතා කරන්න පුළුවන්. බය නැතුව කිසිම කරදරයක් නැතුව ඒ විදිහට කතා කරන්න පුළුවන්. අපි පාසල් යමු, நாங்கள் பாடசாலை செல்வோம். අපි පාසල් යමු, நாங்கள் பாடசாலை செல்வோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். කතා කරදී එහෙමයි. அந்த மாதிரி நான் கதைக்கும் போது நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். அப்பி பாசலட்ட யமு அப்படி இல்லாட்டி அப்பி பாசல் யமு. இதே நாங்கள் இங்கிலீஷ் சொற்கள் போட்டு நாங்கள் கதைக்கலாம். அப்பி ஸ்கூல் எக்கட்ட யமு, அப்பி ஸ்கூல் எக்கட்ட யமு, நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள். அப்பி ஸ்கூல் எக்கட்ட யமு, நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். இந்த ஸ்கூல்ன்ற வினை பேர் சொல்லுக்கு பதிலாக வேறு பேர் சொல்ல போடுங்க, நிறைய வசனங்கள் போடலாம். அப்பி ஆஃபீஸ் எக்கட்ட யமு, அப்பி ஆஃபீஸ் எக்கட்ட யமு, நாங்கள் ஆஃபீஸுக்கு போவோம். අපි මිනිස්ට්‍රි එකට යමු, நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு போவோம். අපි இன்டர்வியூ එකට යමු, நாங்கள் இன்டர்வியூக்கு போவோம். අපි இன்டர்வியூ එකට යමු, நாங்கள் இன்டர்வியூக்கு போவோம். අපි இன்டர்வியூ එකට යනවා என்று சொன்னால் யமுண்டா எதிர்காலம், யனவான்றது நிகழ்காலத்துக்கு நாங்கள் பொதுவாக எடுப்போம். அப்போ අපි இன்டர்வியூ එකට යනවා, අපි என்றா நாங்கள், අපි நாங்கள், இன்டர்வியூ එකට இன்டர்வியூக்கு, யனவா போகிறோம்.
අපි ඉන්ටර්වියු එකට යනවා. நாங்கள் இன்டர்வியூக்கு போகிறோம். අපි කොළඹ යනවා. நாங்கள் கொழும்புக்கு போகிறோம். අපි නුවර යනවා. நாங்கள் කණ්ඩිக்கு போகிறோம். නේ? අපි නුවර යනවා. நாங்கள் කණ්ඩිக்கு போகிறோம். අපි වැඩට යනවා. நாங்கள் வேலைக்கு போகிறோம். අපි වැඩට යනවා. நாங்கள் வேலைக்கு போகிறோம். இந்த மாதிரி அழகழகாக கஷ்டம் இல்லாமல் நிறைய வசனங்களை உருவாக்கி எங்களால் படித்துக்கொள்ள முடியும். சின்ன சின்ன வசனங்கள் நீங்கள் படித்து பாடமாக்கிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான இடங்களில் போட்டு அழகாக கதைக்க தொடங்கலாம். கதைக்க தொடங்குறதுக்கு முதல்ல நீங்கள் வினை சொற்கள் பாடமாக்குங்க. அதோடு சேர்த்து சின்ன சின்ன பேர்ச்சொற்களும் பாடமாக்கினா 2 சொற்களை வச்சு அழகாக வசனங்கள் அமைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்லை வச்சு 3 சொல் இந்த வினை சொல்லுக்கு பக்கத்தில் ஓனை பா புழுவங் பே இப்படியான விஷயங்களை வச்சு அழகாக கதைக்க தொடங்கலாம். பெரிய பெரிய வசனங்களைத்தான் கதைச்சி பேசணும் இல்லை. டெய்லி நாங்களும் சின்ன சின்ன வசனங்கள் மூலமாக தான் கதைப்போம். அதே மாதிரி கதைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக எல்லா மொழியையும் කටුකොලකුඩිය இருக்கும். මේ විදිහට පොඩි පොඩි වාක්‍ය වලින් කතා කරන්න පටන් ගන්න කවදා හරි ලස්සනට ඕගොල්ලන්ට දෙමළෙන් කතා කරන්න පුළුවන් වෙයි. මේ වීඩියෝ එකට කැමති නම් ලයික් එක කමෙන්ට් එක දාගෙන යන්න. අලුත් යාළුවන්ටත් පොඩ්ඩක් ෂෙයා කරන්න. ඒගොල්ලන්ටත් ඉගෙන ගන්න පුළුවන් නේ. අනිවාර්යෙන් ලයික් එක කමෙන්ට් එක දාගෙන යන්න. ඊළඟ වීඩියෝ එකේදී අපි ඉක්මනට හම්බෙමු. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொண்டு கமெண்ட் போட்டு போங்க. மற்ற நண்பர்களும் படிக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக லைக் கொண்டு கமெண்ட் ஒன்று போட்டு போங்க. உங்கள் ஐடியாக்களை சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் வீடியோக்கள் போடும்போது உடனடியாக உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் விரைவாக சந்திப்போம்.